அதுகள் எல்லாம் தாண்டணும். இப்போ ஒரு பேணுதற்கு அல்ஹம்துலில்லாஹ் திடீர்னு மவுத்து வரக்கூடும் என்று நான் ஒரு 3 மாசத்துல பில்லை கெட்டிக்கொண்டே வருவேன். என் பில் 3 மாசம் எக்ஸஸ் ஆகி கெட்டிப்பட்டு கொண்டே என் தண்ணி பில்லுக்கு வரதுல கெவான்னேப்பா பில்ல அவனுக்கு என்னத்துக்கு விளங்குறல்ல வில கெவான்னேப்பான்ற அவனுக்கு என் சரி கமிஷன் குறையிறோம் சரியா சரி வில கெவான்னேப்பான்ற. அல்லா தாலாக்காக வேண்டி நாங்க ஒன்று உட போக்கல அது எங்களுக்கு மட்டும் இல்ல எங்கட எத்தனையோ பரம்பரைக்கு அல்லா தருவோம். அல்லா தாலா தேவையில்லன்னு நாங்க ஒன்றுல பேத்து புல போக்கல எங்களுக்கு மட்டும் இல்ல எத்தனையோ தலைமுறைக்கு அல்லா தாலா அந்த முசீபத்தை வச்சிருவான். ஒருத்தர் ஆலிமாய்கிறார், அவரை நம்பி ஒருத்தர் வாரார், அவரை நம்புகிறார். ஒருத்தர் ஷேக் ஆகிறார், அவரை நம்புறார். அவரோட ஒரு வார்த்தை பெரிய ஒரு தூரத்துக்கு போகும். இந்த மஜ்லிஸ்கள் சில இடத்துல இல்லாம பேசிக்கிற ஆட்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும் என்னத்துக்கு. எங்களுக்கு தாரையும் கேவலப்படுத்துற பிசினஸ்ல நாங்க இல்லை. நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒருத்தர் வந்தாரு, 2 பேர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாரு, எல்லாரும் வந்து என்கிட்ட ஒரே செய்தி மஷூர் ரவுண்டு பண்ணும். ஒருத்தர் சொல்றாரு, இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது, இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்றார், இவ்வளவு போட்டா இவ்வளவு கிடைக்குமன்றார். அவர் முக்கியமான ஒருத்தர். உங்ககிட்ட நாங்க மஷூரா வந்து பண்ணணும், அவங்க எல்லாம் என்னையோட தொடர்பு ஆகிக்கிறாங்க, அவங்களும் உலமாக்கல் தான், என்னையோட தொடர்பு ஆகிக்கிறாங்க. நாங்க மஷூரா வந்து பண்ணணும், நாங்க இன்வெஸ்ட் பண்றே இல்லையா? நான் சொன்னேன், நான் பிசினஸ் அட்வைசர் ஒன்று இல்லை, நீங்க இஸ்திகாரா செஞ்சு முடிச்சு. திடீரென்று அந்த மனுஷன், அவரும் என்னையோட தொடர்பா தான் இருந்தாரு, ஒரு பெரிய ஒரு கதையொன்று கொண்டு போயிட்டு என்னைய பத்தி பொய்கள் எல்லாம் சொல்லி அவதூறு எல்லாம் பேசி அது இதுன்னு கொண்டு மஜ்லிஸ் எல்லாம் இல்லாம தொடங்கிட்டார். எல்லா இடத்துலையும் அங்க இங்க ஜமியாக்கு வந்து எல்லா இடத்துலையும் பேச தொடங்கினார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அவரு கொஞ்ச நாளைக்கு முந்தி எனக்கு வந்து சொன்னாரு, இந்த பிசினஸை இன்னார் செஞ்சு இத்தனை கோடி நஷ்டத்துல இருக்கிறார், இத்தனை கோடி லாஸ்ல இருக்கிறாரு, துவாவுன்னு தாங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இப்ப அதே லாஸ்ல உள்ள பிசினஸுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எத்தனையோ பேர் எடுத்துக்கிறார். அவங்க எல்லாம் என்னையோட தொடர்பு ஆகிறார், அவங்க என்கிட்ட மஷூரா பண்ண போறாங்க. செய்தியை வந்து சொன்னா நான் வானம் வந்து செய்தியை சொல்ல மாட்டேன், நான் இல்ல வானம் வேற என்ன சரி செய்ய. இதுக்கு இவர் பெரிய ஒரு பிரச்சாரம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டார். இன்றைக்கு மட்டும் அவர் தாரண்டு நான் சொல்லவும் இல்லை, இதுக்கு தான் இவர் இதை செய்யறாருன்னு நான் சொல்லவும் இல்லை. அது எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை. எங்களைய குறை பேசுறவங்க, எங்களுக்கு கஷ்டம் தாரவங்க எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களைய நலவு பேசுறவங்க, எங்களுக்கு நலவு செய்யறவங்க எங்களுக்கு தேவையும் இல்லை. எங்களுக்கு அல்லா தாலா மட்டும்தான் தேவை. இந்த துனியால ரெண்டுமே டிஸ்டர்பன்ஸ் தான். எங்களுக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யறாரு, குறை பேசுறாரு, பேசி திரிகிறார், இவரை பத்தி நாங்க பேசி நாங்க எங்களுக்கு கோபம் வந்து அதுல நாங்க டென்ஷன் ஆகி எங்கிட்ட ஜிக்கர் இபாதத் எல்லாம் இல்லாம அவரும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மூதேவி. எந்த நேரம் எங்களே புகழ்ந்து கொண்டு காலில் புழுந்து கொண்டு அதை செஞ்சு கொண்டு இதை செஞ்சு கொண்டு கையில தூக்கி கொண்டு தலையில வைக்க அவனும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டு, அவனும் மூதேவி தான். ரெண்டும் டிஸ்டர்பன்ஸ் தான். அவர் எங்களைய பத்தி அப்படி பேச போகல எங்களுக்கு கோபம் வரும், இவர் எங்களைய புகழ போகல எங்களுக்கு சந்தோஷம் வரும். ரெண்டு மூதேவி தான். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த துனியால ஈக்கிற கொஞ்சம் காலம் ஏன்னா அல்லாவை சந்தோஷப்படுத்தத்தான் நிற்குது. புகழ்றவங்களை கிட்டையாக்குறேன், இகழ்றவங்களை தூரமாக்குறேன், இதெல்லாம் நோய். அவருக்கு ஒண்ணுமெண்டா பேசி திரியட்டும், எங்களுக்கு பிரச்சனை. புகழ்றவங்க எல்லாம் நல்லவங்களா இல்ல. அதுலயும் அரைவாசி பேர் இருப்பாங்க வேற நோக்கத்துல புகழ்றோம். அரைவாசி பேர் இருப்பாங்க மடையர். மடையனோட புலங்க வானம் இருக்குது. மடையன் வந்து நலவு செய்ய போயிட்டு எங்களுக்கு தீங்கு செய்தவர், நலவு செய்ய போயிட்டு எங்களுக்கு தீங்கு உண்டாக்குறவர் தான் மடையன். மிச்ச முகப்பத் வைக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க கடைசிக்கு மடையர்கள். அவர் அந்த முகப்பத்துல
கூடி அவங்க. இப்ப இவங்க நலவு செய்ய போயிட்டு எங்களுக்கு தீங்குண்டாம். இந்த துனியால எங்களுக்கு தாருடன் தொடர்புகள் தேவையில்லை. தாரோடையும் எங்கிட்ட உள்ள அட்டாச் ஆக தேவையில்லை. அப்படி ஒன்று தேவை. ஒரு ஷேഖோட ஒரு உஸ்தாதோட உம்மா பாப்பா இவங்களோட ஏன் இது அல்லா தாலா உண்டாக்கி தந்திக்கிறது. அப்படி இல்லாம தாரும் எங்களையே இகழ்ந்தாலும் வேறல்ல, எங்களையே புகழ்ந்தாலும் வேறல்ல, எங்களுக்கு வேறு. எங்களைய புகழ்றவரை விட எங்களையே இகழ்றவர் நல்ல வேண்டாம். அவரு எங்கட குறைய நினைவு காட்டிக்கொண்டே ஈப்பார். அதுல என்ன சார் உண்மை என்ன எங்களுக்கு எடுத்துக்கொண்டு அல்லா தாலா எங்கட கவனத்தை அவன் பக்கமே வச்சு கொள்றதுக்கு எங்களுக்கு தௌஃபீக். பாருங்க இன்னைக்கு சீராளியில சும்மா இவர் அவர்கிட்ட குறைய பேசுற, அவர் இவர்கிட்ட குறைய பேசுற. இதுல அர்த்தம் உண்டு. எனக்கும் எவ்வளவு பேசலைங்க இந்த புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு. இந்த புட்டுவத்தை துஷ்பிரயோகம் செய்யறியா இந்த இடத்த இல்லை. இப்ப நான் ஆலிம் ஆயிக்கிறேன், ஷேக் ஆயிக்கிறேன், இப்ப ஒரு முக்கியமா ஆயிக்கிறேன், ஒரு முக்கியஸ்தர் ஆயிக்கிறேன், ஆட்கள் நம்பி வருவாங்க, எங்களைய நம்பி ஒன்ன கேட்பான். இப்ப அன்னைக்கு ஒரு சோதனை ஒன்று வரும். அன்னைக்கு ஒரு சோதனை ஒன்று வரும். இன்றைக்கு மக்கள் கேட்கிறே அல்லா தாலாக்கு பொருத்தமானது இல்லை, அவங்க கேட்கிறே அவங்களுக்கு விருப்பமானதை தான் அவங்க கேட்கிறேன். அல்லாக்கு பொருத்தமான செய்தி எல்லாம் அவங்க கேட்கிறேன், அவங்களுக்கு விருப்பமானது அவங்க கேட்கிறேன். இந்த துனியால வாழ்ற லேஸ் இல்லை. இந்த துனியால வாழ்றதுக்கு இடுப்புல சீவ நீக்கணும், இடுப்புல சீவ நீக்கணும் இந்த துனியால வாழ்றது. இல்லாட்டி சரியான கஷ்டம். அல்லாஹ் தஆலா லேசாகட்டும். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாஹ் ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, என்னையோட தொடர்பு ஆகுறதுக்கு இஸ்திகாரா செய்யறவங்க எல்லாம் ஹாஜி சாபா கனவுல காணும். ஒரு காலம் அப்படித்தான். ஒவ்வொரு காலத்திலையும் இந்த சில்சிலால உள்ள பெரியார்களோட தவஜு எங்களுக்கு கிடைச்சு நீக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் வித்தியாசமாயிடுச்சு. பண்டிகை எனக்கு மௌலானா சொல்றார், அவருக்கு துவா கேட்டாராம், அவருக்கு மஜ்லிஸ் வர கிடைக்கலன்னு அவர் துவா கேட்டாராம், என்னையா கனவுல காணணும். ஆனா மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி கனவுல இந்த காலத்துல அவங்களோட ரூஹானியத்தை எங்கட பக்கம் இருக்குது. சொல்றாங்க ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கனவு கண்டு அவங்களோட ஷேக் கிட்ட போன மாதிரி அவரோட ஹாஜி சாப்பிட்ட ஒரு முரீதுக்கும் நடந்துச்சு. அந்த முரீத் இந்தியாவில் இருந்தாரு. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி மக்கா முக்கர்ரமால இருந்தார். அவரு கேள்விப்பட்டிருந்தாரு ஹாஜி இம்தாதுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய ஒரு வலியுள்ள நிறைய பெரிய உலமாக்கள் அவரோட முரீதலா ஈக்கிறாங்க என்று சொல்லி நினைச்சிட்டு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஹாஜி சாப் மக்கத்துல ஈக்கிறாங்க, அப்ப எனக்கு அங்க போக கஷ்டமே. அந்த காலத்துல எப்படி 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் போறதுக்கு இது ஹசரத் மதனி ரஹ்மத்துல்லாஹி காலம் இல்லையா, அதுக்கு முந்தின ஹாஜி சாப்பிட்ட. அப்ப அந்த காலத்துல கஷ்டம் போறேன், நான் எப்படி போவேன்? அந்த காலத்துல கடல் பிரயாணம் ஒரு கஷ்டமான ஒரு இதா இருந்துச்சு. மிச்சம் சிலவங்க மவுத்தாவிடுவாங்க, நடுவுல இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அவர் போறதுக்கு ரெடி ஆகிட்டார். அவர் ஒரு விசேஷமான பேக் ஒன்று ரெடி பண்ணினார். அவர் ஆடு வளர்க்கக்கூடியவரா இருந்தார். ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று பிறந்தா அவர் அதுட ஊலுக்கு என்ன சொல்ற கம்பளி செம்பலி ஆட்டை பத்தி சொல்றாங்க.
அதை கலட்டி இந்த சின்ன பிள்ளையோட தலையை இறக்குற மாதிரி இவர் என்ன செய்வாராம், அந்த அதோட அந்த கம்பளி இதெல்லாம் அந்த ஊலை கலட்டி வச்சு கொள்வாராம். அந்த ஊலால அப்ப அது சரி சாஃப்ட் ஆயிக்குமே சின்ன குட்டிட. அந்த ஊலால என்ன செஞ்சாருண்டா ஒரு ஜம்பர் ஒன்று தச்சு எடுத்தார். நினைக்குவான என்னத்துக்கு இந்த சின்ன குட்டிட்டு அது ஒரு சூடு இட மைக்கும் இல்லாட்டி அதுதான் நல்ல மைக்கும் அந்த குட்டிகளுக்கு. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மார்க்கெட்ல இருக்கிற ஊல் விருப்பம் இல்லாம ஈக்கும் என்று சொல்லி இவர்கிட்ட பிறக்கிற அந்த ஆட்டுக்குட்டிகளுடைய ஊலை சேர்த்து சரியான சாஃப்டான ஒரு ஜம்பர் ஒன்று தச்சு எடுத்து சொல்றாங்க, அவ்வளவு சாஃப்டான ஒன்று உலகத்துல எங்கேயுமே ஈந்திக்காது. அதையும் எடுத்துக்கொண்டு இவர் போனார். அப்ப கப்பல் 2-3 நாளா பெரிய ஒரு சூறாவளியில மாட்டி சொல்றாங்க, அந்த காலத்துல 100 கப்பல் வெளியாகினா 50 கப்பல் தான் பேச்சு சேருமா. அந்த கப்பலோட குவாலிட்டி அந்த 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 காலத்துல சூறாவளிகள் அது இது மாட்டி உடஞ்சி போய் திரும்ப கப்பல்கள் அரைவாசி கப்பல் தான் பேச்சு சேருமா. எந்த அளவுக்குண்டா எல்லாரும் மவுத்தா போறோம், அந்த அளவுக்கு சூறாவளி அடிச்சு கொண்டு மழை பெஞ்சு கொண்டு கஷ்டமான ஒரு டைம். எல்லாரும் கப்பல்ல உள்ள எல்லாரும் நினைச்சாங்களா மவுத்தா போயிட்டு. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட பையத் செஞ்ச நினைச்சவர் இவரு நினைச்சுதான் ஈக்கிறார். இவர் ஹாஜி சாபா சந்திச்சு இல்ல, அவங்க மக்கா முக்கர்ரமால ஈக்கிறார். இவர் இந்தியால இருந்து இவர் கேள்விதான் பட்டிக்கிறார், இப்படி ஒரு நல்லடியார் ஈக்கிறார் கண்டு இல்ல. இவர் அவ்வளவுதான் கேள்விப்பட்டிருக்கிறாரு, வெளியாவே பேசிட்டார். இந்த முறை அவரு சொல்றாராம், நான் எனக்கு உரமா என்னமோ கிடைச்சிச்சு, நான் அதை பிடிச்சு கொண்டேன். அதே நேரத்துல கனவு காண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்ப கப்பல் உடைய போகுது, அப்ப நான் என்னத்தையோ பிடிச்சு கொண்டேன். எனக்கு என்னான்னு தெரியா, இருட்டு ஒன்றும் விளங்கல்ல. அதே நேரத்துல எனக்கு ஒரு கனவு ஒன்று விளங்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்லடியார் ஒன்று எனக்கு சொன்னாரு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க என்று என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இந்த சூறாவளிய பாருங்க, தப்புறதுக்கு எந்த வழியும் இல்ல மாதிரி இருக்குது. அவரு சொன்னாரு, இல்ல உங்களோட கப்பல் தாளாது, நீங்க பயப்பட வானம், எந்த ஜம்பர் எங்க எனக்கு தாங்கன்னு கேட்டான். சொல்றாங்க, அவர் ஹாஜி சாப ரஹ்மத்துல்லாஹி இதுக்கு முந்தி கண்டிக்கல்ல, கனவுண்டு தான் காண்றாரு. இப்ப ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் இதை செஞ்சுகிறார். அவருக்கு விளங்கிச்சு இது ஒரு நன்மாராயமான ஒரு கனவுண்டு தான். இவரை பிடிச்சு கொண்டு இந்த விட்டாராம். இப்ப சூறாவளி அடிச்சு கொண்டு எல்லாரும் மவுத்தா போறேன்னு நினைச்சு கொண்டு நீக்கிறான். இவர் பிடிச்சு கொண்டு நீக்கிறத விட்டுட்டு எல்லாத்துக்கும் சொன்னாராம், ஒத்தரும் பதரவானம், அல்லாட நாட்டத்துல நாங்க தாழ மாட்டோம். அவங்க கேட்டாங்களாம், நாங்க மவுத்துல இருந்து சில செகண்ட் கணக்கு தான் தூரத்துல ஈக்கிறோம், இது மவுத்தா போறோம். இப்ப அவ்வளவு வேகமா சூறாவளி அடிச்சு கொண்டிருக்குது, நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க மவுத்தா மாட்டோம்னு சொல்லி. கப்பல் தாழ போகுது, செகண்ட் கணக்கு தான் நீக்குது கப்பல் தாழ, உங்களுக்கு என்ன தைரியம் இப்படி சொல்றதுக்கு. அப்ப கனவா சொன்னார். கொஞ்ச நேரத்துல சூறாவளி நின்று கப்பல் கொஞ்ச நாள்ல ஜித்தால பேசி சேர்ந்துச்சு. மக்கா முக்கர்ரமாக்கு முந்தி இவர் சொன்னாராம், சிலவங்களுக்கு சொன்னாராம், ஹாஜி இம்தாதுல்லா ரஹ்மத்துல்லாஹி தாருண்டு எனக்கு தூரத்துல இருந்து காட்டுங்க, எனக்கு தூரத்துல இருந்தும் காட்டவானம், நான் எப்படி அவங்கள கனவுல கண்டனோ அப்படியே நான் அவங்கள நினைவுல கண்டுகொள்வேன், நீங்க எனக்கு காட்டவானம் தாருண்டு சொல்றாங்க. மக்கா முக்கர்ரமாக்கு நாங்க பேசி சேர்ந்து தொழுந்தோம். 4-5 முசல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு மதஹபுக்கும் ஒரு முசல்லா, ஹனஃபி மதஹபுக்கு ஒரு முசல்லா, மாலிகி மதஹபுக்கு, ஷாஃபி மதஹப், ஹன்பலி மதஹபுக்கு 4 முசல்லா போட்டிச்சு. அவரு சொல்றாரு, நான் மாலிகி மதஹபுடைய முசல்லா வச்சுக்கிற இடத்த திரும்பி பார்க்க போக்கல அன்னைக்கு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நின்று கொண்டிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போயிட்டு சலாம் சொல்லி அவங்களோட கையை மோந்து கொண்டேன்.
அல்லா தாலா எங்களுக்கும் பாக்கியம் தரட்டும். ஹாஜி சாப் கிதாபுகளும் எழுதிக்கிறாங்க. பெரும் பெரும் உலமாக்கள் இந்த ஷேഖா இருந்தாங்க. அல்லா தாலா அவங்களோட நிஸ்பத் எங்களுக்கு நசீபாக்கட்டும், அவங்களோட தவஜுஹாத் எங்களுக்கு நசீபாக்கட்டும். ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜால தேடிக்கொண்டான். அப்ப எல்லாரும் தலைமறைவாகிட்டான். மௌலானா காசிம் நானோத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மௌலானா ரஷீத் அஹ்மத் கங்குஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி இவங்க எல்லாம் தலைமறைவாகிட்டான். பிரிட்டிஷ் ராஜுக்கு எதிராக அவங்க இதுகள் செஞ்சதால அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு தலைமறைவாவி 3 நாள்ல மௌலானா காசிம் நானோத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் மார்க்கெட்ல கண்டார், பஜார்ல. ஓடி போயிட்டு சொன்னாரு, ஹஜ்ரத் இன்னும் உங்களைய தேடுறாங்க, நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, நீங்க வெளியே வந்திருக்கிறீங்க, உங்களைய தேடுறாங்க, உங்களைய உள்ளுக்கு மால்ட்டால கொண்டு போய் சிறை அடைச்சி ஹஜ்ரத் ஷேகுல் ஹிந்த் முஃப்தி மஹ்மூத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌத்தாவின போறோம் கஃபன் உடம்ப குளிப்பாட்ட கஃபன் செய்ய போனவங்க குளிப்பாட்ட போயிட்டு அழுகுறாங்க வெளியே கேட்கறதுக்கு. அவங்கள நிக்க வச்சு அடிப்பாங்களாம். அவங்களோட முதுகொண்டே ஈக்கலையா, பெரிய புண்ணொண்டு வந்தா தோல் அப்படியே சுருங்கி அந்த இடத்துல தோல் இல்லாம போய்த்துருமே, முதுகொண்டே ஈக்கலையா, அவங்களுக்கு முதுகொண்டே ஈக்கலையாம். அவ்வளவு அடிபட்டினா 87 வயசு என்னமோ அந்த டைம்ல, அவங்களுக்கு 87 வயசு கெட்டி வச்சு அடிப்பாங்க. உங்களையே கொண்டு போய் அங்க போட்டுருவாங்க. அது சுட்டி நீங்க மௌலானா காசிம் நானோத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், ஹதீஸ் ஷரீஃப்ல 3 நாள் தான் தலைமறைவா ஈக்கிறதுக்கு இடம் இருக்குது. சுன்னத் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தலைமறைவா ஈக்கிறாங்க. அதை விட ஆதாரம் ஹதீஸ்ல இல்ல. இருந்தா சொல்லுங்க, நான் தலைமறைவா ஈக்கிறேன். அப்படி இல்லாட்டி சுன்னத்தை ஹயாத்தாக்குறது தான் எங்களோட வாழ்க்கை. இன்றைக்கு 2-3 விஷயத்தை செஞ்சு 10-15 பள்ளி ஒரு அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த பெரியாரோட நிஸ்பத்துல வந்துட்டு இந்த பெரியார்களுக்கு குறை சொல்றவங்க எவ்வளவு பெரிய துப்பாக்கியசாலிகள் இருப்பாங்க. இந்த பெரியார்களோட நிஸ்பத்துடைய பரக்கத்தாலே சில அமைப்புகள் வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கண்முன்னு கேட்கறதெல்லாம் பெருசாவி. அப்படி ஆட்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கூரை கடையிலே நான் ஈக்க மாட்டேன். அவங்க தாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் ஒளிச்சு வச்சா டிப் கொண்டு போச்சு இந்த இடத்துல ஈக்கிறான். அங்க போனா அவங்களுக்கு தெரியா, ஒரு கட்டில் ஒன்று போட்டு இப்படி 2 கட்டில் அவரும் இவங்களும் உட்காந்து பேசிக்கொண்டு போகல கதை உடைச்சுக்கொண்டு வந்துட்டான். வந்து அந்த வீட்டு மனுஷன் கிட்ட கேட்டாங்க, இம்தாதுல்லா எங்க? இம்தாதுல்லா இப்ப அவங்க எல்லாம் இங்கே தான் ஈக்கிறான், கிதாப்ல ஈக்குது எழுதி அவங்க முன்னுக்கு தான் ஈக்கிறான். இவருங்க இம்தாதுல்லா எங்க? அவர் சொன்னாரு, இங்கனைக்கு தான் இருந்தாரு, இங்கனைக்கு தான் இருந்தார். திருப்பி கேட்டாங்க, சொன்னார் இங்கனைக்கு தான். கோவம் பேச அவன் பெய்துட்டான். ஹாஜி சாபா அவங்ககிட்ட கண்ணுக்கெல்லாம் காட்டல, அங்கனைக்கு தான் இருந்தார். அவரு நல்லா அப்செட் ஆகிட்டார். கராமத்துண்டு சொன்னார், ஹாஜி சாபா உங்களே காணல, அவங்க கராமத்துண்டு காட்டிட்டீங்க. கண் முன்னுக்க இவரு 2 கட்டில ஈக்கிறாங்க, இவரை விளங்குது அவரை விளங்குது இல்லையா? கராமத்துண்டு சொன்னாங்க. இல்லை, இது கராமத்து இல்லை. ஏட்டா அப்ப என்ன இது? நீங்க உண்மைய பேசினதுட பரக்கத்துண்டாங்க. நீங்க சொல்லல, எனக்கு தெரியா, அவர் இங்க இல்லன்னு எல்லாம் சொல்லல. நீங்க சொன்னீங்க இங்கதான் இருக்கிறார், அவர் இங்கதான் இருக்கிறார். நீங்க உண்மைய பேசினதுட பரக்கத். இதுதான் எங்கட பெரியார். சும்மா மிம்பர்ல ஏறி புட்டுவத்துல உட்காந்து பயான் பண்ணின ஆட்கள் இல்ல, கிதாப் எழுதின ஆட்கள் இல்ல. இதுதான் எங்கட பெரியார்கள். இது கராமத்தொண்டா இல்லையா? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க உண்மையை பேசினதுல பரக்கத்.
அப்ப இந்த தீனை எப்படி விளங்கியிருந்தாங்க சூஃபியாக்கள்? நாங்க நினைக்கிற ஆட்கள சூஃபியாக்கள் இந்த நல்லடியாரலை பத்தி தவற பேசுறதுக்கு இந்த